தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் ஒரே திருமகனின் வழிகளை தயாரிக்க எங்கள் இதயங்களை தூண்டி எழுப்பி அருளும். அவரது வருகையால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்ட மனதோடு உமக்கு ஊழியம் செய்ய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றை பிளரைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடிப்பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலின் தூயவரே, உன் மீட்பர், இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், அவற்றை தூற்றுவாய். காற்று அவற்றை வாரி கொண்டு போகும், புயல் அவற்றை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய், இஸ்ரேலின் தூயவரில் மேன்மை அடைவாய். ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. அவர்கள் தாகத்தால் நாவறண்டு போகின்றனர். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன். இஸ்ரேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்ற செய்வேன். பள்ளத்தாக்கில் நீரூற்றுகள் புறப்பட செய்வேன். பாலை நிலத்தை நீர் தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாகவும் மாற்றுவேன். பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளரச் செய்வேன். சித்தி மரம், மிருது செடி, ஒலிவ மரம் ஆகியன தோன்ற செய்வேன். பால் நிலத்தில் தேவதாரு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசியிலை மரங்களையும் வைப்பேன். அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும் இஸ்ரேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர். ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும், மேகங்கள் மாறியன அதை பொழியட்டும். மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை வழங்கட்டும், அதனுடன் நீதி துளிர்க்கச் செய்யட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11. இறை திருவார்த்தைகள் 11-15 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியது: மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்கின்றனர். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டியா எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, 4ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த புனித தமாசுஸ் திருத்தந்தையினுடைய நினைவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இவர் திருத்தந்தையாக அக்டோபர் 1ஆம் தேதி 366ஆம் ஆண்டிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 384ஆம் ஆண்டு வரையிலும் 37வது திருத்தந்தையாக பணி செய்தார். அன்புமிக்கவர்களே, இவர் திருத்தந்தையாக பொறுப்பேற்ற அந்த காலமானது மிக மிக ஒரு மோசமான சூழலை கொண்ட காலமாக இருந்தது. ஆகவே இவர் திருத்தந்தையாக நியமிக்கப்பட்ட அந்த நேரத்திலே இவருக்கு எதிராக ஊர்சினூஸ் என்பவர், அவரும் நானும் திருத்தந்தை என்று ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை தன்னோடு சேர்த்து கொண்டு, மிக முக்கியமாக தமாசுசியும் அவருடைய ஆதரவாளர்களையும் பலவிதமாக அவர் துன்புறுத்தினார் என்று வரலாறு சொல்லுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு போராட்டத்திலே கலவரம் தூண்டியது.
ஆகவே ரோமையிலே மிகப்பெரிய கலவரம் வெடித்து ஏறக்குறைய 137 நபர்கள் இந்த கலவரத்திலே கொல்லப்பட்டார்கள். அப்போது இந்த செய்தியானது தமஸ்குக்கு வருகிறது. மிக வேதனையோடு கண்ணீரோடு அவர் சொன்ன வார்த்தைகள் இதுதான்: திரு அவை ஒருபோதும் இதை அனுமதிக்காது. ஆகவே வன்முறையை நாம் அறவே ஒழிக்க வேண்டும். இறை ஆண்டவர் இயேசுவினுடைய விழுமியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்றைய நாளிலே அவர் இந்த வார்த்தைகளை கூறினாராம். இயேசுவின் பிரியமானவர்களே, இவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற போது மிக முக்கியமாக பல அருட்பணிகளை அவர் செய்தவராக இருக்கின்றார். முதலாக ஆவண காப்பகத்தை அவர் ஏற்படுத்தியவராக இருக்கின்றார். ஆர்கைவ்ஸ் என்று நாம் சொல்லுகிறோம். ஆகவே அதுவரையிலும் திரு அவையிலே வரலாற்று குறிப்புகள் எதையும் ஆவணமாக வைக்காத ஒரு காலம். ஆகவே இவர் மிக முக்கியமாக திருச்சபையினுடைய வரலாற்றை நிச்சயமாக நாம் ஆவணங்களாக வைக்க வேண்டும். இதுதான் மக்களுக்கு சென்றடைய வேண்டிய ஒரு மாபெரும் நம்பிக்கை என்று தன்னுடைய வாழ்க்கையில இருந்தார். அதற்கு அடுத்தபடியாக கிறிஸ்தவ வழிபாட்டு மொழியாக லத்தீன் மொழியை அறிமுகம் செய்தவர் இந்த திருத்தந்தை. ஆகவே இன்று வரையிலும் நம்முடைய லத்தீனிலே, திருச்சபையிலே இந்த லத்தீன் மொழியை அஃபிஷியல் லாங்குவேஜ் என்று சொல்லுவோம். ஆகவே அத்தகைய ஒரு மொழியாக இன்றும் இருக்கிறது என்றால் அதற்கு காரணகர்த்தாவாக இருக்கின்றவர் இந்த புனித தமசுஸ் திருத்தந்தை. அது மட்டுமல்ல, அவர் திருத்தந்தையாக இருந்தபோது அவருடைய செயலர் யார் என்றால் புனித எரோனிமுஸ், புனித ஜெரோம். ஆகவே இவருடைய காலகட்டத்தில் தான் இவர் புனித எரோனிமுஸை அழைத்து மிக முக்கியமாக பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் கிரேக்க மொழியிலிருந்து சிறப்பான லத்தீன் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று வல்கேட் என்று நாம் சொல்லுகிறோம். அதாவது மக்களுக்கு சென்றடைய வேண்டிய பதிப்பு. ஆகவே அதை ஊக்குவித்து அந்த வல்கேட் என்கின்ற மக்கள் பதிப்பை வெளியிட்டவராக இவர் திகழ்கின்றார். அது மட்டுமல்ல, இவர் வாழ்ந்த காலகட்டத்திலே மிகப்பெரிய ஒரு மழையானது பொழிந்தது ரோமையிலே. அந்த மழையின் தாக்கம் எவ்வளவு தூரம் என்றால் மறைந்த மறைசாட்சியர்களுடைய பலருடைய கல்லறைகள் இந்த மழையால் மூழ்கி போகின. ஆகவே இந்த மறைசாட்சிகள் புனிதர்களாக இருக்கின்றார்களே, இவர்கள் கல்லறைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் என்ற ஏக்கத்தோடு இந்த கல்லறைகளை எல்லாம் சந்தித்து அவற்றை சுத்தப்படுத்தி அந்த மறைசாட்சிகளுடைய வரலாற்று குறிப்புகள் எல்லாம் அவருடைய கல்லறையிலே பதித்த ஒரு திருத்தந்தையாக இவர் இருந்தார் என்று இவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, 3 தப்பறை கொள்கைகளை எதிர்த்தவராக இருந்தார். முதலாவது ஏரியனிசம் என்று சொல்லுவோம், ஆரியஸின் கொள்கை. அதாவது இயேசு கிறிஸ்து கடவுளின் படைப்பே, கடவுள் அல்ல என்கின்ற ஒரு தவறான கொள்கையை எதிர்த்து கேட்டவர். இரண்டாவதாக அப்போலியனாரியஸ் கொள்கை. அதாவது இயேசு கடவுள் என்பதால் அவருக்கு மனித ஆன்மா கிடையாது என்கின்ற ஒரு தவறான கொள்கை, அதையும் அவர் எதிர்த்து நின்றார். மூன்றாவதாக மாசிடோனியஸ் கொள்கை என்று நாம் சொல்லுகிறோம். அதாவது தூய ஆவியானவர் கடவுள் அல்ல என்கின்ற ஒரு தவறான கொள்கையை எதிர்த்து நின்று கேட்டவராக இவர் இருக்கின்றார். ஆகவே ஒரு திருத்தந்தை வன்முறைக்கு எதிராகவும் அதே நேரத்திலே மிக முக்கியமாக திருச்சபையினுடைய தவறான கொள்கைகளுக்கு எதிராகவும் கடைசி வரை போராடியவர். வரலாற்று குறிப்புகளை என்றுமே வாழ வைத்த ஒரு புனிதராக இன்று திகழ்கின்றார். அன்புமிக்கவர்களே, சமீபத்திலே அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் பொர்த்தாலா லாங்கோ என்கின்ற ஒருவருக்கு புனித பட்டத்தை கொடுத்தார். இவர் யார் என்று பார்க்கின்ற போது இத்தாலியிலே 18ஆம் நூற்றாண்டிலே 1841 1926 வரையிலும் வாழ்ந்தவர். இவர் எத்தகைய வாழ்க்கை வாழ்ந்தார் என்று பார்க்கின்ற போது அவர் ஒரு சாட்டனிக் பிரீஸ்ட் என்று சொல்லுகிறோம். அதாவது சாத்தானின் வழிபாட்டை நடத்தி கொண்டிருந்த ஒரு குருவாக இருந்தவர். அத்தகைய ஒரு மனிதன் மிகப்பெரிய ஒரு மனமாற்றத்தை அடைந்து
அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதராக உயர்ந்திருக்கிறார். ஆகவே அவருடைய வாழ்க்கையிலே அவர் சொன்ன வார்த்தைகள் இதுதான்: நான் ஒரு மிகப்பெரிய வன்முறையாளனாக இருந்தேன். I was a violence man. ஆகவே அத்தகைய ஒரு வன்முறையை தூண்டி எழுப்புகின்ற ஒரு மனிதனாக இருந்தேன். எப்படி என்றால், அழகையினுடைய வழிபாட்டை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு குருவாக இருந்தேன். ஆனால் அந்த நேரத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு துடுப்பு சீட்டாக என்னுடைய கரங்களில் வந்தது அன்னை மரியாளுடைய ஜெபமாலை. அந்த ஜெபமாலையினுடைய பக்தியை நான் அறிந்த பிறகு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறியது. அன்னை மரியாளுக்கு என்னை ஒப்பு கொடுத்து கடைசி வரையிலும் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொண்டேன் என்று அவருடைய வாழ்க்கையை அன்னை மரியாளினுடைய ஆசிரிலே அவர் கடைசி வரையிலும் மிகப்பெரிய ஒரு புனிதராக வாழ்ந்தார். ஆகவேதான் அவருக்கு அந்த புனித நிலையானது தரப்பட்டது. அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் நான் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பை கொடுக்கின்றார். விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. வயலன்ஸ் டு த கிங்டம் ஆஃப் காட். திருச்சபை வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஏராளமான வன்முறைகள் தொடுக்கப்பட்டன. ஏன் இன்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்த வன்முறைகள் தொடர்ந்து தொடுக்கப்படுகின்றனவாக இருக்கின்றன. ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, எத்தகைய முறையிலே இந்த வன்முறையை கிறிஸ்தவர்களாகி நாம் கையாள முடியும், அதை நாம் புரிந்து கொள்ள இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வன்முறையை எவ்வாறாக கையாண்டார் என்றால், தன்னுடைய அன்பு செயல்களினால் வன்முறையை கையாண்டார். புனித அம்புரோஸ் மிக அற்புதமாக இந்த வார்த்தைகளை சொல்வார். சிறந்த வன்முறை எது என்று அவரிடம் கேட்டபோது அவர் சொன்னது, சிறந்த வன்முறை எது தெரியுமா? ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக அழுகின்றோமே, அதுதான் மிக சிறந்த வன்முறை என்று சொல்லுகிறார். காரணம், அந்த கண்ணீரின் துளிகளின் மேல் இருக்கின்ற ஆர்வத்தினால் அது நம்முடைய தாழ்ச்சியின் வெளிப்பாட்டை கடவுளுக்கு தருகின்றதாகவே ஒரு மனிதனுடைய சிறந்த வன்முறை அவனுடைய கண்ணீர் என்று புனித அம்புரோஸ் சொல்லி இருக்கின்றார். புனித பிரான்சிஸ் சலேசியார் அவர் சொல்லுகிறார், ஜெபமும் இறை இரக்கச் செயல்களுமே இந்த உலகின் மீது நாம் செலுத்துகின்ற வன்முறை என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த உலகிலே கிறிஸ்தவர்களாகிய நாம் எத்தகைய வன்முறையை கொடுக்க வேண்டும் என்றால், ஜெபத்தாலும் இறை இரக்க செயல்களினாலும் நாம் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு தார்மீக வன்முறையை, அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதைதான் செய்ய வேண்டும். அன்பையும் இரக்கத்தையும் அள்ளி தருகின்ற போது அது கடவுளுக்கு ஏற்ற ஒன்றாக அமைகிறது. இப்படி அன்னை தெரேசாள் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை தான் செய்தார். நம்மையும் ஆண்டவர் அதை தான் செய்ய இன்றைய நாளிலே அழைக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, நிச்சயமாக நம்முடைய நம்பிக்கையினால் நாம் ஒவ்வொரு நாளும் தாக்கப்படுகின்ற போது நாம் அனைவரும் நம்பிக்கையாளர்களாக என்றுமே எழுந்து நாம் இந்த வன்முறை கலாச்சாரத்திற்கு எதிராக பதிலடியாக நாம் கொடுக்க வேண்டியது ஜெபமும் இறை இயற்க செயல்களையே நம்முடைய வாழ்க்கையை நாம் கொடுக்கின்றவர்களாக மாற இந்த நாளிலே சிறப்பாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் தொடர்ந்து வேண்டி நாம் மன்றாடுவோம். ஆமேன். ஏழை கைம்பெண் அளித்த காணிக்கை போல் எனக்கு இருப்பதெல்லாம் உன் பாதம் வைத்தேன். இறைவா தயவாய் ஏற்றிடுவா. ஏழை கைம்பெண் அளித்த காணிக்கை போல் எனக்கு இருப்பதெல்லாம் உன் பாதம் வைத்தேன். இறைவா தயவாய் ஏற்றிடுவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்குவை காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். நாங்கள் நீங்க இறைப்பற்றோடு கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியோடு வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவோடு எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படையின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினும் நீ புகழ்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவனை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக கொண்டாடுகின்ற புனித திருத்தந்தை தமாசுஸ் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவோம். திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். ஆமென்.
கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கியும் உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை மாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழி நடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்திற்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பயன் அளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கியனின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.